நண்பர்களே, இந்து மத இலக்கியங்களில் பைபிளில் கூறப்பட்டுள்ள பல கதாபாத்திரங்கள் உள்ளனர் என்பது உங்களுக்கு தெரியுமா? உதாரணமாக, ரிக்வேதத்தில் ஸ்ரஞ்சயன் என்ற ஒரு நபரும் அவரது மகன் திவோதாசனும் காணப்படுகிறார்கள். இப்போ வேத அறிஞர்கள் பொதுவாக திவோதாசா பரத கோத்திரத்தை சார்ந்தவர் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த கோத்திரத்தின் ஆதி தந்தை யார் என்பதை அவர்கள் விளக்குவதில்லை. உண்மையில் திவோதாசன் தான் பரத மகாராஜா என்று அழைக்கப்படும் பரத கோத்திரத்தின் தந்தை. நண்பர்களே, அவருடைய பெயரை அடிப்படையாக கொண்டுதான் இந்திய மண் பாரதம் என்று அழைக்கப்படுகிறது. நமது தமிழ் இலக்கியங்களில் சாமன் என்று அழைக்கப்படும் சேன் தான் திவோதாசன். அவரது தந்தை நோவாதான் ரிக்வேதத்தில் காணப்படும் ஸ்ரஞ்சயன். இப்போ நோவாவின் பெருவெள்ளம் கிமு 3298 ஏற்பட்டது. பைபிளின் படி நோவா பெருவெள்ளத்திற்கு பிறகு 350 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஷேம் என்ற பரத மகாராஜா 502 ஆண்டுகள் வாழ்ந்தார். எனவே ஸ்ரஞ்சயா மற்றும் திவோதாசர், அதாவது நோவா மற்றும் சேன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வெள்ளத்திற்கு பிந்தைய ஆரம்ப நூற்றாண்டுகளில் நிகழ்ந்துள்ளன. இன்னும் சந்தேகமா? இதை வேறொரு கோணத்தில் பார்ப்போம். சத்தியம் மற்றும் நீதியின் மறு உருவமான மன்னன் ஹரிச்சந்திரனின் கதை இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஹரிச்சந்திரன் என்கிற பட்ட பெயர் பரத மன்னர் என்ற சேமைத்தான் குறிக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியுமா? இதை எப்படி நாம் அறியலாம் என்றால், ஹரிச்சந்திரன் சத்தியவரதனின் மகன் என்று விவரிக்கப்படுகிறார். சத்தியவரதன் என்பது நோவா என்ற மனுவின் மறுபெயராகும். மீண்டும் ரிக்வேதத்திலும் புராணங்களின் ஹரிச்சந்திரன் கதையிலும் ஒரு பொதுவான நபரை காண்கிறோம். அவர்தான் ராஜாவுக்கு பிரச்சனைகளை மூட்டும் விஸ்வாமித்திரர். இப்போ ரிக்வேதம் பரத மகாராஜாவை ஹரிச்சந்திரன் என்று வெளிப்படையாக குறிப்பிடாவிட்டாலும், நான் சுட்டிக்காட்டும் இந்த விவரங்கள் இவை யாவும் ஒரே நபரின் வெவ்வேறு பட்டப்பெயர்கள் தான் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. ஹரிச்சந்திரன், பரதன், திவோதாசன், சாமன் இவை அனைத்தும் நோவாவின் மகனான பைபிளின் சேமைத்தான் குறிக்கின்றன. பண்டைய இந்திய வரலாற்றை சிக்கலாக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், பல்வேறு மரபுகள் மற்றும் நூல்களில் ஒரு தனிநபரின் பெயர் பல பட்ட பெயர்கள் கொண்டு அழைக்கப்பட்டிருப்பதுதான். இந்த தொடர்புகளை நாம் கவனமாக ஆய்ந்தறியாவிட்டால் சரித்திரம் மற்றும் உண்மை போன்ற பெரிய விடயங்களை நாம் இழந்து விடுவோம். சுருக்கமாக சொன்னால், ஸ்ரஞ்சயன் என்பது நோவா என்ற மனுவின் பட்ட பெயர்களில் ஒன்றாகும். மேலும் அவரது மகன் திவோதாசன் தான் பைபிளில் சேம் என்று அழைக்கப்படுகிறார். அவர்தான் பரத மகாராஜா. அவரே மன்னன் ஹரிச்சந்திரன். மேலும் நமது தமிழ் இலக்கியங்களில் காணப்படும் சாமனும் கூட. சரி நண்பர்களே, எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.